கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தெய்வ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஞாயிறு விருந்திற்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த நாளுக்குரிய தலைப்பு கர்த்தரின் அழைப்பு. இந்த நாளுக்கு நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு 14:26-33 வரை. இந்த நாளுக்குரிய வசனம் 29. அதற்கு அவர் வா என்றார். நிபந்தனை 27. திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இந்த வேத பகுதியோட ஹீரோ பேதுரு. அவர்கிட்ட இருந்துதான் இன்னைக்கு நம்ம கர்த்தர் சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். இயேசு சுவாமி கடல் மேல நடந்து வரார். எல்லா சிஷ்யர்களும் பயந்து அலறாங்க. அப்ப ஏசாமி நான் தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இது இயேசுவின் சத்தம் தான் அப்படின்னு சொல்லி முதல் கண்டுபிடிச்சது பேதுரு. அதை உறுதிப்படுத்துறதுக்காக தேவ சித்தத்தை அறியும் வழியாகிய ஒன்றில் அவர் அடையாளம் வைக்கிறார். அடையாளம் வச்சப்ப கர்த்தர் நீ இறங்கி நடந்து வா அப்படின்னு சொல்லி சொல்றார். இம்மீடியட் ஆக்ஷன் பாருங்க. டக்குன்னு இறங்கி நடந்து வராரு. வரும்போது ஒரு பலத்த காற்று வந்ததுனால அவர் பயந்துட்டு உள்ள முங்குறாரு. அப்ப ஆண்டவரே என்னை காப்பாத்தும் ரட்சியம் உடனே கர்த்தரை காப்பாற்றார். இங்க பேதுருக்கு ஒரு அற்ப விசுவாசம் இருந்தது. ஆனா அந்த விசுவாசம் ரொம்ப பலவீனமா இருந்துச்சு. அதனாலதான் கர்த்தர் திடன் கொள்ளுங்கள்னு சீஷர்களை பார்த்து சொல்றாரு. இங்க அடுத்த விஷயம், கர்த்தர் இவர் விழுந்த உடனே அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆமாங்க, அற்ப விசுவாசம். இவர் அவ்விசுவாசி கிடையாது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட உடனேயே இம்மீடியட் ஆக்ஷன், காலை இறக்கி கடல்ல வைக்கிறார். மற்ற சீஷர்கள் வைக்கவே இல்லை, இவர் மட்டும்தான் வைக்கிறார். ஏன்னா அவர் சத்தத்தை கேட்ட உடனே இவருக்கு உள்ள ஒரு பெரிய விசுவாசம் வருது. ஆனா அந்த விசுவாசம் எது வரைக்கும்னா சூழ்நிலை மாறுற வரைக்கும் தான் இருந்துச்சு. கொஞ்ச காலம் அற்ப நேரத்துல ஏற்பட்ட ஒரு விசுவாசம், சூழ்நிலை கண்ட உடனே தடுமாறுகிற விசுவாசம். அதனாலதான் அற்ப விசுவாசி அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. எல்லாம் பேதுருவ முந்திரி கொட்டை, அவசர கொடுக்க அப்படிலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் பாக்குறது அவர்கிட்ட இருக்கிற ஒரு அவைலபிலிட்டி, ஆயத்தமா இருக்கிறார். இதுக்கு மேல நம்மளால முடியுமா, முடியாதா, நடக்குமா, நடக்காதா, இதெல்லாம் யோசிக்க மாட்டார். வேதத்திலயும் அநேக இடத்துல இதே மாதிரி முந்தி போய் மூக்கொடப்பட்ட காரியங்களையும் நம்ம வாசிக்கிறோம். ஆனா இவர்கிட்ட இருக்கிற இந்த அவைலபிலிட்டிய கர்த்தர் ஆயத்தத்தை அப்ரிஷியேட் பண்ணிதானோ என்னமோ, இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன்னு சொல்லி அந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஒரு ஆதாரமா இவரை நியமிக்கிறாரா இருக்கணும். நமக்கு நம்மளால முடியுமா முடியாதான்னு தெரியாம நம்மை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்ற ஒரு சரியான விசுவாசம் நமக்குள்ளாக, அறிவு நமக்குள்ளாக இருக்கும் பட்சத்துல நமக்கும் தேவன் என்ன சொன்னாலும் செய்ய முடியும்ன்ற ஒரு விசுவாசம் ஏற்படும். ஆனா இப்படி அற்ப விசுவாசத்தை கர்த்தர் விரும்புறதே கிடையாது. அதனாலதான் அவர் திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சரி, உன் விசுவாசம் ரொம்ப பலவீனமா இருக்குது, இனிமேல் நீ சீஷனா இருக்க லாய்க்கில்ல அப்படின்னு தள்ளி விடலாம் நாம் கர்த்தர். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு சொன்னவரை கை கொடுத்து அவரை எழுப்பி விட்டு படகுக்கு கூட்டிக்கிட்டு போறாரு. அங்க போய் அமர்ந்த அப்புறம்தான் மத்தவங்க அவரை பணிந்து கொள்றாங்க. விசுவாசம்ன்றது காணாதவைகள் மேல நமக்கு ஏற்படுற நிச்சயம்தான். அது பேதுரு கிட்ட இருந்தது. மத்த சீஷர்கள் கண்டதுக்கு அப்புறம் தான் அவரை பணிந்து கொண்டாங்க. இங்கேயும் பேதுரு தன்னை ஒரு ஹீரோவா தான் காட்டிக்கிறாரு. இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் என்னென்ன? கர்த்தருடைய அழைப்பை பெற்ற நாம் அதற்காக ஓட முற்படும் போது முதல்ல தேவனை அறிகிற அறிவை மிக தெளிவா தெரிந்து கொள்ளணும். அப்போ நம்மளுடைய விசுவாசம் அற்பமா இல்லாம திடப்படும். சூழ்நிலை மாறினாலும் நம்மளுடைய விசுவாசம் மாறாது. தேவன் மேல ஒரு திட்ட நம்பிக்கை ஏற்படும். சந்தேகம் ஏற்படாது, பயம் ஏற்படாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் கர்த்தர் நம்ம பயன்படுத்த முடியும். 2வது, நமக்குள் இருக்கும் ஆயத்தம் இருந்தா போதும். எவ்வளவு குறைகள் இருக்கட்டுமே, ஆயத்தம் இருந்தா போதும். அந்த ஆயத்தத்தின் மத்தியில கர்த்தர் நம் குறைகளை சுட்டி காட்டும் போது, அதை நாம் திருத்திக் கொள்ளும் போது, கர்த்தர் அந்த ஆயத்தத்தை பயன்படுத்தி நமக்கு என்று வைத்த திட்டங்கள் நம்மூலம் நிறைவேற கர்த்தர் கிருபை செய்வார். 3வது, நான் கண்டதுக்கு அப்புறம் தான் தேவனை பணிந்து கொள்ளுவேன் கிடையாது.
எது நடந்தாலும் எது நடக்காட்டியோ சூழ்நிலைகள் எந்த லெவல்ல மாறி போனாலும் அழைத்தவர் உண்மையுள்ளவர், என் மேலுள்ள திட்டத்தை அப்படியே நிறைவேற்றுவார்னு சொல்லி நம்ம பாதையில நம்ம போயிட்டே இருக்கணுங்க. அப்ப தேவன் நம் மூலம் மிகப்பெரிய காரியங்களை செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமும் நம்மையும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் மாற்றுவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் அழைப்பை பெற்றனா விசுவாசத்தில் திடப்படவும், உம்மை அறிகிற அறிவை தெளிவாய் புரிந்து கொள்ளவும், எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கவும், நீர் என் குற்றங்களை சுட்டி காட்டும் போது திருத்திக் கொண்டு உம் கரத்தை பிடித்து நடந்து உம் அழைப்பை நிறைவேற்றி உம் சித்தம் நிறைவேற்ற போதிய கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.